பாகிஸ்தானோட வான் பாதுகாப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணியிருக்காங்க. HQ-9 தோல்விக்கு பிறகு பாகிஸ்தான் இப்போது துருக்கியோட சிப்பரை மாற்ற இருக்காங்க. இது எதுக்கு? HQ-9 ஏன் தோல்வி அடைஞ்சிச்சு, சிப்பர் ஏன் தோல்வி அடையாது, இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மே 7, 2025 இந்தியா சிந்தூர் ஆப்ரேஷன் பண்ணாங்க. பாகிஸ்தானை பயப்பட வச்சுச்சு. ரஃபேலோட ஸ்கால்ப் ஏவுகணை HQ-9 HQ-16 சிஸ்டம்ஸில் மாட்டாமல் அட்டாக் பண்ணுச்சு. ரேடார் ஜாமிங், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இந்தியா யூஸ் பண்ணதுனால தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. பாகிஸ்தானோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் படு தோல்வி அடைஞ்சிச்சு. இதனால் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அடியாக இருந்தாலும் சீனாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு இது ஒரு பெரிய கெட்ட பேர் தான். HQ-9 200 300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாதுகாப்பு தரணும். ஆனால் ரஃபேல் ஜெட்கள் வந்ததே இதுக்கு தெரியல. HQ-9க்கு சுத்தமாக தெரியல. இதோட ரேடார்களாடையும் இதை கண்டுபிடிக்க முடியல. இதனால் இந்த ஏவுகணைகளையும் இது ஏவலை. பார்த்த பாகிஸ்தான் சீனாவை விட்டுட்டு துருக்கி பக்கம் போக ஆரம்பித்தாங்க. சிப்பர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். சிப்பர் பிளாக் 1 70 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற இலக்குகளை இதால் தடுக்க முடியும். சிப்பர் பிளாக் 2 180 கிலோமீட்டர் வரைக்கும் வர இலக்குகளை இதால் தடுக்க முடியும். இதை ரேடார் ஜாமிங் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். இதையும் ரேடார் ஜாமிங் பண்ண முடியும். ஆனால் இது HQ-9க்கு ஒரு சரியான போட்டியாக இருக்கும். ஓகே, இதையும் ரேடார் ஜாமிங் பண்ண முடியும்னா ஏன் இதை வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானுக்கு வேறு வழி இல்லை. வேறு எந்த நாடுகளும் அவங்களோட பெஸ்ட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தரமாட்டாங்க. ஒன்று வாங்கினா சைனா கிட்ட, இல்லைன்னா துருக்கி கிட்ட, வேறு வழியே இல்லை அவங்களுக்கு. இப்போ பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு கட்டமைப்பில் புதுசாக சிப்பரை சேர்க்கணும். ஆனால் இதில் பெரிய சவால்கள் இருக்குது பாகிஸ்தானுக்கு. HQ-9 HQ-16 LY-80 எல்லாமே சீனாவோட சிஸ்டம்ஸ் தான். இப்போ துருக்கியோட சிப்பர் சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா கைஸ், பாகிஸ்தான் யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களும் சீனாவோடது தான். இப்போ புதுசாக துருக்கியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சேர்க்குறாங்கன்னா இது சீனாவுக்கு ஒரு அவப்பெயர் தான். அவங்க இதை விட மாட்டாங்க. அப்படியே சீனாவில் இருக்கிறத எல்லாத்தையும் தவிர்த்துட்டு துருக்கியை சேர்க்கலான்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானோட பொருளாதாரம் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம இராணுவத்துக்குன்னு ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்மளால் செலவு பண்ண முடியாது. இப்போ இந்தியா பக்கம் பார்க்கலாம். இந்தியா கைஸ் பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ போர்க்களத்தில் இந்தியா என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று S-400, அடுத்தது ஆகாஷ். இதை தவிர்த்து வர்ற மிசைல்ஸை தடுக்கிறதுக்கு பல ஜாமிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுவாங்க. பாகிஸ்தான் இது எல்லாத்தையும் துருக்கியோட டிஃபென்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி நம்மக்கிட்ட சண்டைக்கு வரும்போது நம்மக்கிட்ட இந்த 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் இருக்காது, இன்னும் நிறையா இருக்கும். BMD இருக்கும், குரோசா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும். இந்த மாதிரி நிறையா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்தியாவோட இப்போ பவரை பார்த்தோம்னா கைஸ் S-400, ஆகாஷ், அப்புறம் ஜாமிங் சிஸ்டத்தை வச்சுருக்காங்க. இந்த 3 தான் கைஸ் இந்தியாவோட வான் பாதுகாப்பில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்காங்க. இப்போ நம்மளை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் இன்னும் அதிகமாக அப்டேட் பண்ணணும். துருக்கியோட ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் PR-2 பத்தாது. HQ-9 தோல்வி பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பாடம் தான். பாகிஸ்தானுக்கு இப்போ அடுத்ததாக பாகிஸ்தான் நம்பிக்கை வச்சிருக்கிறது சிப்பியார்டு தான். இதுதான் அவங்க ஹீரோவாக பார்க்குறாங்க. ஓகே, இந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு இந்தியா இன்னொரு புது தாக்குதலை தான் பண்ணணும். இந்தியா பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு விளையாட்டில் இப்போ புதுசாக ஆரம்பிக்க போகுது. ஓகே கைஸ், இப்போ பாகிஸ்தான் என்னதான் அப்டேட் பண்ணாலும் இந்தியா லெவலுக்கு வர முடியாது. இதை ஒத்துக்கணும். பாகிஸ்தான் இதை ஒத்துக்கிட்டு அவங்க அவங்க நாட்டோட வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்தினாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. இல்லை, நாங்கள் இந்தியா எதிர்ப்போம், இந்தியாங்கிற பரம நாடு, அவங்கள நாங்கள் நோண்டிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க இன்னும் கீழே தான் போவாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், குட் நைட்.